அர்ப்பணமும் சிலுவையும். இன்பம் துன்பம், மேடு பள்ளம், ஏற்றம் இரக்கம், உயர்வு தாழ்வு, பெருமிதம் இகழ்ச்சி ஆக வாழ்வில் வரும் எல்லாமே சில காலம்தான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. காற்றுக்கு ஒரு எல்லை, ஒளிக்கு ஒரு எல்லை, மனத்திற்கு ஒரு எல்லை, மழைக்கு ஒரு எல்லை. ஆக இருப்பது இழந்தது என எல்லாமே ஓய்ந்து போகும் ஒரு கட்டத்தில். நேற்று பார்த்த மனிதர் இன்று இல்லை. நேற்று உடுத்திய உடை இன்று இல்லை. நேற்று சிந்திய கண்ணீர் இன்று இல்லை. நேற்று இருந்த மகிழ்ச்சி இன்று இல்லை. நேற்று பயணித்த இடம் இன்று இல்லை என்று சொல்வதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. நம் மனதிலும் எண்ணத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம்தான். அதுதான் சிலுவை. மாறாதது, மறையாதது, உணர முடியாதது, ஈடாகாதது, பல கேள்விகளுக்கு பதிலாய் நிற்கிறது, பல தீர்ப்புகளுக்கு சாட்சியாய் நிற்கிறது, பல இரவுக்கு விடியலாய் நிற்கிறது, பல வழிகளுக்கு பாதையாய் நின்றது, பல உள்ளங்களுக்கு வெளிச்சமாய் நின்றது. ஆம், இந்த சாதாரண சிலுவை உயர்வு பெற்றது இயேசுவின் அர்ப்பணத்தினால். 30 வருடம் தன்னை செதுக்கி நுட்பமாய் வடித்து தந்தையின் சொல்லுக்கு உருக்கொடுத்து தனது 33 வயதினிலே சிலுவையின் வழியாய் தனது அர்ப்பணத்தை நிலைநாட்டியவர்தான் இயேசு. தாயின் அர்ப்பணம், தந்தையின் அர்ப்பணம், பிள்ளைகளின் அர்ப்பணம், ஆசிரியர்களின் அர்ப்பணம், முதலாளி தொழிலாளி அர்ப்பணம், தோழன் தோழியின் அர்ப்பணம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகும் அர்ப்பணத்திற்கு எல்லாம் மேலான சிறந்த அர்ப்பணம்தான் சிலுவையில் தொங்கிய இயேசுவை பின்பற்றிய நமது அர்ப்பணம். சிலுவைக்கு முடிவில்லை. நமது அர்ப்பணத்தின் அடையாளமே சிலுவைதான். ஆக சிலுவையும் அர்ப்பணமும் நம் வாழ்வின் உயிர் மூச்சு என்பதை நிலையாய் நம் எண்ணங்களில் இருத்தி, சிலுவையை பற்றி இயேசுவின் படிப்பினைகளை நமதாக்கி, அர்ப்பணத்தின் வழி விளக்க உரையாய் நாம் மாறிட, நமது உணர்வுகளை நாம் நல்ல முறையில் கையாண்டு இறைவனுக்கு என்றும் சான்று பகரக்கூடியவர்களாக வாழ்ந்திட அவரை பின்பற்றி அவர் வழி தொடர்வோம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை, அநியாய தீர்ப்பை பெறுகிறார் இயேசு. அர்ப்பணம் என்பது பிறரன்பில் நிறைவு காண்பது. அர்ப்பணம் என்பது தன்னை வெல்லும் நிறைவு. அர்ப்பணம் என்பது சீடத்துவத்தின் முழுமை. அர்ப்பணம் என்பது முழு வாழ்வுக்கான வெற்றி. இவ்வர்ப்பணத்தின் நிறைவை நமக்கு வாழ்ந்து காட்டி, மீட்பு என்னும் அருட்கொடையை நாம் பெரும் பொருட்டு தன்னையே கையளித்த இயேசுவின் இறப்பு நமக்கு சொல்கிறது, எந்த லட்சியத்திற்காக நாம் இப்புவியில் பிறந்தோமோ அந்த லட்சியத்தை நாம் அடைந்தே தீர வேண்டுமென்று. தன் வாழ்வு முழுவதும் ஏழைகளுக்காக அர்ப்பணித்து, எளியவர்களின் கண்ணீரை துடைத்து, துயருறுபவர்களின் துணை நின்றார். பரிசேயர்கள் சதுசேயர்களின் அநியாய தீர்ப்பும், சீடர்களின் அச்சமும், நன்றி பெற்றவர்கள் செய்த நன்றி மறத்தலும், தந்தையே, நீர் விரும்பினால் இத்துன்ப கிண்ணத்தை என்னை விட்டு அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தன்னையே முழுவதுமாக மீட்புக்காக அர்ப்பணித்தவர் இயேசு. நமது அர்ப்பணம் எதை இலக்காக கொண்டுள்ளது? நாம் அழைக்கப்பட்ட போது எந்நிலையில் அழைக்கப்பட்டோம்? பிலாத்து முன் இயேசு தீர்ப்பிடப்படும்போது அவர் பதிலேதும் கூறாமல் மௌனம் ஒன்றையே தனது பதிலாக கொண்டிருந்தார்.
தந்தையின் திருவுளமும் மக்களின் மீது கொண்ட அளவற்ற சிநேகமும் தான் தவறேதும் செய்யாதவரை குற்றவாளி என தீர்ப்பிட்டும் பொறுத்திருக்க செய்தது. நிறை அர்ப்பணம் இயேசுவை போன்று நம் வாழ்வில் எத்தகைய முறையில் செயல்படுத்தியிருக்கிறோம்? நமது உள்ளம் ஆர்வமுடையது, ஆனால் ஊனுடல் வலுவற்றது. நாம் வலுவற்றவர்களாய் இருந்தாலும் நம்மையே வலுவுள்ளவர்களாக்க தூய ஆவியார் என்றும் திடப்படுத்தி வருகிறார். அவரின் ஆற்றலோடு நாம் பயணிக்க நம்மையே கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிப்போம். நமது அர்ப்பணம் நம் வாழ்வை மாற்றட்டும், நம் சமூகத்தை மாற்றட்டும், திரு அவையை வளர்க்கட்டும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பாரச் சிலுவை. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். என்றவருக்கு கிடைத்த பரிசுதான் இந்த சிலுவை சுமை. என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தவரை பின்தொடர்ந்த சீடர்களுக்கு கிடைத்த பரிசும் இதுதான். ஆண்டவரே, நீரே என்னை அழைத்துள்ளீர், இதோ நான் வருகின்றேன் என்று தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த இறைப்பணியாளர்கள் அனைவருக்கும் இறைவன் தந்த பரிசு மலர்களால் ஆன பாதைகள் அல்ல, முட்கள் நிறைந்த பாதைகளே. வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், இன்னல்கள் அனைத்தும் இறைவனின் மகிமைக்காக சவால்களாக ஏற்று சரித்திரமாக மாற்றி வரலாற்றில் அழியாத தடம் பதித்து சென்றவர்கள் ஏராளம். பாவிகளை மன்னித்ததால், ஏழைகளை அன்பு செய்ததால், நீதிக்கு துணை நின்றதால், நோயாளிகளை குணப்படுத்தியதால் இயேசுவிற்கு கிடைத்த பரிசு சிலுவை. தமக்கு கிடைத்த பரிசாகிய சிலுவையை சுமந்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக நமது சுமைகள் சுகங்களாக மாறிட மீட்பின் மேடையாய் கல்வாரி நோக்கி பயணமாகிறார் இயேசு. அர்ப்பணம் என்ற பெயரால் ஏழை எளியோரின், உடல் மற்றும் மன நோயினால் வாடுவோரின், வறுமையின் பிடியில் சிக்கித் தவிப்போரின், விளிம்பில் உள்ளோரின் சுமைகளை தாங்கும் சுமை தாங்கிகளாக மாறுவோம். சுமையை சுமத்துபவர்களாக இல்லாமல் சுகத்தை கொடுப்பவர்களாக வாழ முயல்வோம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். தன் சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர்ந்து வருபவரே என் சீடர் என்று உரைத்தவர் இப்போது அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு தன் தாடையையும் ஒப்புவித்தார். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய தலைவர் துணை நிற்கிறார், நான் அவமானம் அடையேன் என்ற எண்ணம் தந்த எழுச்சியால் முதல் முறையாக தரையில் விழுந்த இயேசு எழுந்து நடக்கிறார். தரையில் படுத்தவன்
கீழே விழுவதில்லை. ஆம், எழுந்து நடப்பவன்தான் கீழே விழ முடியும். இயேசுவின் தடுமாற்றமும் நிலையானது அல்ல. இயேசுவின் சீடத்திகளாய் வாழ அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் விழுதலும் எழுதலும் சங்கடங்களும் சவால்களும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏமாற்றங்களும் அர்ப்பண வாழ்வில் யதார்த்தங்களே. விழுந்த நம் இயேசு உடனே எழுந்திட காரணம் என்ன? தாம் அறிவித்த இறையாட்சியின் விழுமியங்களை விதைத்து பயன் விளைவிக்க செய்திட அவர் தொடர்ந்து செல்ல வேண்டுமே என்ற லட்சியம் அவர் கண்முன் ஒளிர்ந்ததால் உடனே எழுகிறார். இன்று அதே நற்செய்தி விழுமியங்களை வளர்த்தெடுக்க நம்மையே அர்ப்பணித்துள்ள நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களை பெரிதுபடுத்தி விமர்சிக்காமல், நம் தவறுகளுக்காக பலமுறை கீழே விழும் நாம் பிறரை சுட்டிக்காட்டி விமர்சிப்பதை தவிர்த்து தன்னிலை உணர்ந்தவர்களாய் பிறர் நலம் காப்பவர்களாய் நம் அர்ப்பண வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். அகந்தையை களைந்து அர்ப்பணத்தை ஆழப்படுத்த சிலுவையை உற்று நோக்குவோம். மன்னகத்தை விண்ணகமாக்க இறைவா, வாழ்வில் நாங்கள் வழுக்கி விழுகின்ற பொழுதெல்லாம் உமது வீழ்ச்சியும் எழுச்சியும் எம்மை ஆட்கொள்ளும் இதயத்தை தா. எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அகிலத்தை படைத்த ஆண்டவருக்கே அன்னையின் ஆறுதல் தேவைப்பட்டது. ஆம், அன்று இயேசுவின் பணி வாழ்வில் அவரோடு பயணித்த சீடர்கள் இயேசுவின் போதனையை கேட்க கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் இயேசுவின் புதுமைகளில் நலம் பெற்றவர்கள். இன்று இயேசு துன்பப்படும்போது அவரோடு துணை நிற்கவில்லை. தள்ளாடி தடுமாறி தனது மன வலிமையை இழக்கும் நேரத்தில் இயேசு தன் தாயின் ஆறுதலை தேடி அவரை சந்திக்கிறார். அன்று அன்னை மரியாவின் அன்பு கட்டளை கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியது. இன்று அவரது வார்த்தைகளற்ற மௌனம் மீட்பின் செய்தியை பகிர்கின்றது. அன்னை மரியாவை நோக்கி சிமியோன் சொன்ன, உன் இதயத்தை ஒரு வாள் ஒன்று ஊடுருவும் என்ற வார்த்தையின் அர்த்தம் இறைமகனின் சிலுவை பாடுகளில் புரிந்தது. என்னை பின்தொடர்பவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அனுதினமும் நமது அர்ப்பணத்தை புதுப்பிக்கின்றதாய் இருக்கின்றது. மாறிவரும் உலகிலே மக்கள் எதற்காகவும் துன்பப்படக்கூடாது, அனைத்தும் எளிதில் கிடைக்க வேண்டும், ஆடம்பரமாக எந்த பிரச்சனையுமின்றி வாழ வேண்டும், உறவுகள் வேண்டாம், தகவல் தொடர்பு சாதனங்கள் போதும் என வாழ்ந்து வரும் சூழலில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிய நமது வாழ்க்கை முறையும் நமது சந்திப்பும் பிறரது துன்ப நேரத்தில் ஆறுதலாய் இருந்திருக்கின்றதா? சிந்திப்போம். இறைவா, துன்பங்களை இறை துணையோடு ஏற்க வரம் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர்.
ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சிலுவை சுமக்க சிமியோன் உதவுகிறார். தனக்கென மட்டும் வாழ்வது சுயநலம், பிறருக்காகவும் வாழ்வதுதான் அர்ப்பணம். வீரர்கள் கட்டாயப்படுத்தினும் முழு அர்ப்பணத்துடன் கழுமரம் சுமந்த என் கல்வாரி நாயகனுக்கு உதவிட வருகிறார் சீரேன் ஊரை சேர்ந்த எம் சீமோன். நம் வாழ்க்கையிலும் பல நேரம் இனிமையும் இன்னலும் காற்றைப் போல் வந்து செல்லும். இன்முகத்தோடு ஏற்போம், இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையோடு அர்ப்பணத்தின் கருவியாம் இயேசுவை முன்னோடியாக கொண்டு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இறைவார்த்தையை தியானித்து நம் அர்ப்பண வாழ்வை அன்றாடம் உணர்ந்து இன்பத்தை பகிர்ந்து துன்பத்தை மறந்து வாழ்வோம் வாழ்க்கையை இனிதாய். அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் துணை செய்தார். எங்கள் அர்ப்பண வாழ்வில் உடன் வாழும் சகோதர சகோதரிகளின் துன்ப துயரங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறாம் நிலை. இயேசுவின் இரத்தக் கரைபடிந்த முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். மானிட மகனிடம் சிலுவை சுமத்தியது மட்டுமல்லாமல் வியர்வையாய் கொட்டும் இரத்தத்தில் வியந்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் மத்தியில் துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு புறப்படுகிறாள் புரட்சி பெண். சரித்திரங்கள் படைத்திட இயேசுவின் இரத்த வியர்வை துடைக்க முன் வருகிறாள் வெரோனிகாள். பலவித அதிசயங்களை கண்டு அனுபவித்த மானுட சமுதாயம் அவரது இரத்த வியர்வையை துடைக்க முன்வரவில்லை. ஆனால் வெரோனிகா இயேசுவின் மீது கொண்ட தீராத தாகம், தளராத நம்பிக்கை போன்றவை அவளின் மனத்தை தூண்டிவிட்டது. இயேசுவின் இதயத்தில் சற்று வலுவூட்டியது. இயேசுவின் கல்வாரியில் பங்கு கொண்ட அந்த நொடிகள் வெரோனிகாவிற்கு படை வீரர்கள் மீது கொண்ட அச்சமோ, மக்கள் என்ன விமர்சனம் செய்வார்கள் என்ற தயக்கமோ அவளிடம் இல்லை. மாறாக இயேசுவின் வழிகள் மட்டும் தான் அவளுடைய விழியில் இருந்தது. ஆன்மாவை ஆட்கொண்டது. ஆட்கொண்ட இறைவனின் அன்பை பெற்ற அற்புதமான அர்ப்பண வாழ்வை அர்த்தமுள்ள விதமாய் வாழ வந்திருக்கும் அருட்சகோதரிகளாகிய நம் வாழ்வு எதை நோக்கி செல்கிறது? மாறிவரும் மாய உலகின் மாற்றங்களுக்கு நம்மை மாற்றி வாழ்கிறோமா? அல்லது பற்றற்ற வாழ்வு வாழ வந்திருக்கும் நாம் அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கிறோமா? அது பணம், பதவி, புகழ், பொருட்கள், நபர்களாக கூட இருக்கலாம். நாம் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டுமோ அதை பற்றி கொள்ள தவறவிடுகிறோம். ஒரு நொடிப்பொழுதும் தவறாது இறைவனை பற்றி கொண்ட வெரோனிகாவைப் போல நாமும் இறைவனை முழுமையாக பற்றி கொள்ள வரம் கேட்போம். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். சிலுவையின் பாரம் மெல்ல உடலை அழுத்த கற்களும் முட்களும் கீழே கால்களின் பாதங்களை துளைக்க, உடல் இளைக்க, கால்கள் சோர,
நடை தள்ளாட இயேசு கீழே விழுகிறார். ஆன்மா வலுவுள்ளதுதான், எனினும் ஊன் உடல் வலுவற்றதே. போராட்டங்களை இயேசு அறியாதவர் அல்ல. அசுத்த ஆவிகளோடு போராடினார். பரிசேயர், சதுசேயர் மத குருக்களின் பழமைவாதங்களுக்கு எதிராக போராடினார். கசப்பான பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும் என்று தம் உள்மன பலவீனங்களோடு போராடினார். இப்போது மனித பாவங்களின் சிலுவையோடு போராடுகிறார். காற்றையும் கடலையும் கடியும் வல்லமை படைத்தவர் கால் தடுமாறி விழுகிறார். இயேசு கீழே விழாமல் தனது சிலுவையை சுமந்து சென்றிருந்தால் சிலுவையின் பாதையில் மகத்துவம் முழுமை அடைந்திருக்காது. இயேசுவின் சரிவுகள்தான் கல்வாரியின் சிகரங்களை வெளிச்சத்திற்கு காட்டுகின்றன. இருப்பினும் எழுந்து கல்வாரி நோக்கி செல்கின்றார். நமது வாழ்க்கையில் துன்பமான சரிவுகள், சறுக்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் துன்பங்கள் வெற்றியாக மாறும். நமது வாழ்க்கையில் சரிவுகளை, சறுக்கல்களை எவ்வாறு முறியடித்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்திப்போம். புத்துயிருடன் நடைபோட்டு இறைவனின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற பயணத்தை தொடர்ந்த இயேசுவைப் போல் நாமும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல், சோகங்களைக் கண்டு சோர்ந்து விடாமல், கஷ்டங்களைக் கண்டு களைத்து விடாமல், அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கை பாதையில் வெற்றி நடைபோட இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற முன்வருவோம். ஜெபம். துயரங்களை கடந்து கல்வாரி பாதையை கண்முன் வைத்து துன்பப்பட்ட இயேசுவே, எனது தோல்விகள், சரிவுகள், ஏமாற்றங்களில் நான் தளர்ந்து போகாமல் உம்மை போல் தொடர்ந்து செல்ல வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இங்கு 2 நிலைகளை நாம் தியானிக்கிறோம். 1, பிறருக்காக தனி மனிதனால் சுமக்கப்படும் சிலுவை. 2, இயேசுவுக்காக ஓலமிடும் எருசலேம் பெண்கள். இந்த 2 நிலைகளுமே சுயநலமற்ற அன்பு பரிமாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. அழுகை உணர்வின் வெளிப்பாடு, சிலுவை வாழ்வழிக்கும் சின்னம். அவமானம் என்று சொல்லப்பட்ட சிலுவை இன்னும் சற்று நேரத்தில் புனிதம் அடைந்து மீட்பின் அடையாளமாக மாறியது. இழிவாக கருதப்பட்ட யூத பெண்களின் ஆறுதலான அர்ப்பணிப்பின் உடனிருப்பும் இயேசுவுக்கு புத்துணர்வு கொடுத்தது. ஆறுதல் தேவைப்படும் இரட்சகருக்கே ஆறுதல் தரும் மகளிரின் துணிவு மிகுந்த நம்பிக்கையூட்டும் சந்திப்பு. சில சந்திப்பின் பரிணாமம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. எங்கே நிம்மதி? யாரிடம் செல்வோம்? என் இதயம் யாருக்கு தெரியும் போன்ற பல பாடல் பதிவுகள் நம்மை தனிமைக்கு அழைத்துச் சென்றாலும் இறுதியில் நம் மனம் சங்கமிக்கும் இடம் சிலுவையின் இரட்சிப்பில்தான். ஆறுதலை தேடி தேடி பெறுபவர்களாக மட்டுமல்லாமல் ஒடிந்து போய் ஓரங்கட்டப்பட்டு தனிமையில் இருப்பவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளித்து அர்ப்பணிப்போடு சிலுவையை இரட்சகரோடு சுமக்க விரைவோமா? ஜெபம். ஆறுதலின் நாயகனே இறைவா, எங்களின் சுமையை பெரிதுபடுத்தாமல் பிறரின் சுமையை சுமந்து உம்மோடு பயணிக்க அருள் தாரும். ஆமீன்.
எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். விழுந்தவர்கள் மட்டும்தான் எழுந்து நடக்க முடியும். அதுவும் எங்கு வீழ்ந்தார்களோ அங்குதான் எழ முடியும். அந்த வரிசையில் முதலில் விழுந்தது ஆதாம் ஏவாள். கனியை உண்டதால் கண்டனத்துக்கு உள்ளானார்கள். அதனால்தான் மண்ணுலகம் எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் அத்தனை முறையும் மனிதனை மீட்டெடுக்க இயேசு 3ஆம் முறையும் விழுந்து எழுகிறார். இருளில் நடப்பவர்கள் தடுக்கி விழுகிறார்கள் என்று சொல்லவே இயேசு விழுகிறார். அன்னை மரியின் ஆறுதல் பெற்றும், சிமியோனின் உதவி பெற்றும், வெரோனிகாவின் பாசம் பெற்றும் மீண்டும் தடுமாறி தள்ளாடி விழுகிறார். ஏனென்றால் மனிதர்களின் பாவம் படைத்த கடவுளையே தடுமாற வைக்கிறது. நமது சிந்தனை, சொல் மற்றும் செயலில் தூய்மை இல்லாத போது அவரை விழ வைக்கிறோம், மற்றவர்களையும் விழ வைக்கிறோம். எதிர்மறையான மற்றும் முன்சார்பு எண்ணத்தோடு வாழும்போது நேர்மையான மனிதர்களின் புண்ணிய செயல் கண்ணை மறைக்கும்போது நாமும் கீழே விழுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்காத போதும் சமுதாயத்தில் எளிய ஏழை மனிதர்களின் உயர்வு மேம்பாட்டில் வீழ்ச்சி ஏற்படுத்துவோரின் மனித வாழ்வு மற்றும் மனித நேயம் வீழ்ந்தே கிடக்கிறது. அவற்றை கண்டும் காணாத நடைப்பிணங்களாக செல்லும்போது நாமும் வீழ்ந்தே கிடக்கிறோம். இவற்றிலிருந்து மீட்டெடுக்கவே இரத்தம் சிந்துகிறார், மீண்டும் மீண்டுமாக விழுகிறார். முயற்சி, பயிற்சி, நம்பிக்கையை சுகமாக சுமப்பவர்களுக்கு விழுவது கடினம், எழுவது சுலபம். ஆம், எல்லா புனிதர்களும் தங்களது முயற்சியினால் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவார்த்தை பயிற்சியில் இரண்டர கலந்து நம்பிக்கையின் நூற்றுவ தலைவர்களாக, இயேசுவின் சீடர்களாக திகழ்ந்தார்கள். மெழுகுவர்த்தியின் திரி கீழே விழாது, மேல் நோக்கி எரியும். அதுபோல ஒளியாம் இறைவன் 3ஆம் முறை விழுகிறார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என காட்டவே எழுகிறார். வெற்றியின் பாதையில் பயணிக்கிறார். வீழ்ந்தால் முளைக்க வேண்டும், முளைத்தால் மலர வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுகிறார். உயிர்ப்பின் பாதையில் பயணிக்கிறார். ஜெபம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இதய இயேசுவே, நாங்கள் விழுந்த இடத்திலேதான் மீண்டும் எழுந்து நடக்க முடியும் என்ற சிந்தனையை பெற்று அருளோடு விழிப்பாய் பயணிக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்ற பழமொழி தமிழில் உண்டு. அகிலத்தையும் படைத்த நம் ஆண்டவர் அரை மனிதனாக நிற்கிறார். காரணம், அவர் நம்மீது வைத்த அளவு கடந்த அன்பு. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் என்ற இறை வார்த்தையின் அர்த்தம் இதுதானா? கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் அவரது அன்பை புரிந்து கொண்டு
மனித நேயம் உள்ளவர்களாக வாழ்வோம் என்று அவர் நம்புகிறார். நாம் மனம் மாற்றம் அடைந்து அவரிடம் திரும்பி வருவோம் என்று எதிர்நோக்கி இருக்கிறார். நமது சொல், செயல் மற்றும் எண்ணங்களின் மூலம் மற்றவர்களை நாம் சிறுமைப்படுத்தி உள்ளோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்று படை வீரர்கள் ஆடைகளை களைந்த போது அடைந்த வேதனையை விட இன்று நாம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளை காயப்படுத்தும் போது இறைவன் மிகுந்த வேதனை அடைவார். இரக்கத்தின் வேந்தனே எம் இறைவா, எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு வருத்தம் விளைவிக்கும் செயல்களை நாங்கள் செய்யாமல் இருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. ஆணிகளால் அறையப்பட்ட இறைமகன். மக்களினமே, கொல்கத்தா மலையாகிய என்னிடம் கொடியவர்களையும் கொலையாளிகளையும் தான் கொண்டு வருவார்கள். சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்யும்படி இதுவரை என்மேல் ஏறி வந்தவர்கள் எல்லாம் பாவிகள்தான். முதல் முறையாக மாசில்லாத ஒரு மகானை, நன்மைகள் செய்து வந்த நாயகனை, சிறிதளவும் தீங்கு செய்யாத செம்மறியை சிலுவையில் அறையும்படி கொண்டு வந்துள்ளீர்களே. நிஜத்தில் சிந்தனையுள்ள மனிதர்கள்தானா? கண்ணில் பட்டாலே தீட்டு என்று ஒதுங்கும் தொழு நோயாளர்களை கையால் தொட்டு கருணையோடு சுகம் தந்த இயேசுவின் கரங்களில் ஆணிகளை பதிக்கின்றனர். இந்த பகைவர் கூட்டம் தேவை உள்ளவர்களை தேடி நடந்து தீராத நோய்களை தீர்த்து வைத்ததால்தான் இயேசுவின் திருப்பாதத்தில் ஆணிகளை துளைக்கின்றார்களோ? இம்மை வாழ்விற்காக இதயத்தை விற்று போட்ட ஈரமில்லாத நெஞ்சங்கள் இயேசுவின் இரக்கமுள்ள நெஞ்சில் ஈட்டியால் குத்துகிறார்களே. எப்படி பொறுத்து கொள்வது? எதை சொல்லி தடுப்பது? பொங்கி வழியும் இரத்தத்தை கண்டு பொறுமியது உள்ளம். இயேசுவின் இரத்தத்தை நெஞ்சில் வாங்கிய வண்ணம் அன்றொரு நாள் உன்னை ஆணிகளால் அறைந்த அரக்கர்களையும் அழித்துவிட அனுமதி கேட்டேன் அன்பர் இயேசுவிடம். கருணை நிறைந்த கர்த்தர் கண்களால் என்னை கடிந்து கொண்டு என் காதில் உரைத்தார், நான் இப்பாவிகளை நேசிக்கிறேன் என்று. கொற்றவனின் அன்புக்கு ஈடாக கொடுப்பதற்கு உம்மிடம் ஏதாவது உண்டா? சிந்தியுங்கள். உம்மை இழந்து எம்மை மீட்ட இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பில் நிலைத்து நிற்க அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் நேரம். நாடெங்கும் இருள் சூழ்ந்தது. இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். இயேசு உயிர்விடும் அந்த கொடூரமான நிகழ்வை எருசலேம் கண்டு களித்தது. பலருக்கு அதிர்ச்சியாகவும் சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் அக்காட்சி அமைந்தது. ஆனால் லட்சியத்துக்காக வாழ்ந்து மறையும் வாழ்வு நித்தியத்திற்கும் நிலைக்கும் என்பார்கள். இயேசுவின் லட்சிய வீர மரணம் ஒரு சரித்திரம். வாழ்வின் துவக்கமும் முடிவுமானவர், முடிவில்லா வாழ்வின் ஊற்றானவர். கழுமரத்தில் தனது ஆவியை துறக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியாது என்று சிலுவையில் தொங்கும் இவர் தன்னை கொன்றவர்களுக்கு தரும் விடுதலை பத்திரம்.
அவர் தலை சாய்த்து உயிர் துறந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பிலிருந்து வழிந்தோடும் அருளாக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக நம் அனைவர் மீதும் இயேசுவின் சிலுவை கடவுளின் நீதி தீர்ப்பாய் உள்ளது. காரணம், இதன் வழியாகத்தான் அவர் நமக்கு புதிய வாழ்வையும் அன்பின் உறுதிப்பாட்டையும் அர்ப்பணத்தின் மேன்மையையும் உயர்த்தியுள்ளார். கடவுள் எப்பொழுதும் மன்னிக்க தயாராக உள்ளார். வியப்பூட்டும் வகையிலும் தொடர்ச்சியாக புதிய வழிகளிலும் மன்னிப்பதால் அவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. இருப்பினும் பாவத்தின் விளைவுகளை பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிந்துள்ளோம். நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை தெரிந்திருந்தாலும் பாவத்தின் கனமான சுமையை நாம் உணர்கிறோம். எல்லாம் நிறைவேறிற்று என்று அவரால் சொல்ல முடிந்தது. நமது வாழ்வுக்கு ஒரு லட்சியம் உண்டா? அகங்காரம், ஆணவம், பொறாமை, தன்னலம், பொய் போன்ற ஆணிகளால் பிறரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, எல்லாம் உனக்காக என்று பலியாகிய ஆண்டவரே, எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உமது மரணத்தால் எங்களுக்கு கற்பித்தீரே. உமது உன்னத சீடர்களாக விளங்கி நாங்களும் பிறருக்காக எங்களை அர்ப்பணித்து வாழ மன உறுதி தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. இயேசுவை தாங்கும் அன்னை மரியாள். இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அவரது தாயின் கரங்களில் வைக்கப்படுகின்றது. அன்னை மரியாள் இங்கே ஒரு முரண்பாடான சூழ்நிலையை சந்திக்கிறாள். இயேசு சிறு குழந்தையாக இருந்தபோது கொஞ்சி விளையாடிய அதே மடியில் உயிரற்ற உடலாக கிடத்தப்படுகின்ற தன் மகனின் உடலை பார்த்து திகைத்து நிற்கின்றாள். திகைத்து நின்றாலும் இறை திருவுளம் நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்க தயங்கவில்லை. முரண்பாடான சூழ்நிலையை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டு தன் மகன் இயேசுவின் உடலை தன் மடியில் ஏற்றுக்கொள்ள தன்னையே அர்ப்பணிக்கின்றாள். தன் மடியில் உயிரற்ற உடலாக கிடத்தப்படுகின்ற தன் மகன் இயேசுவிடம் தன்னையும் முழுமையாக அர்ப்பணிக்கின்றாள். சிலுவை அடியில் இயேசுவின் அர்ப்பணம் முழுமை அடைந்து மனுக்குலத்தை மீட்டெடுக்கின்றது. சிலுவை அடியில் அன்னை மரியாளின் அர்ப்பணம் முழுமை அடைந்து மனுக்குல மீட்புக்கு உதவியது. இந்த அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் முடிவில்லா வாழ்வை பெறுகிறோம். இயேசுவின் அர்ப்பணத்தை காண்போம். எருசலேம் வீதிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவை சுமந்து போன வரலாற்று இயேசுவின் அர்ப்பணத்தை தேடி வாழ்வில் பயணிக்காமல் நமது வீதிகளில் வேதனைப்படும் இயேசுக்களை கண்டுகொள்ள பயணிப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். தந்தையின் திருவுளம் நிறைவேற்றுவதே என் விருப்பம் என்று இவ்வுலகம் வந்திட்ட மானிட மைந்தன் இன்று
உயிரற்ற உடலாய் மாற்றானின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஏன் இந்த அவலநிலை? உலகையே படைத்திட்ட உன்னத தேவன் தன் அன்பு மகனுக்கு தலை சாய்க்க இடமில்லாத ஒரு அவல நிலையை திருவுள்ளமாய் கொண்டாரோ? அன்பை விதைத்தவருக்கு, அருளை வழங்கியவருக்கு, கருணை வடிவானவருக்கு, நன்மைகளை மட்டுமே விரும்பியவருக்கு, நல்லதை மட்டும் செய்தவருக்கு ஏன் இந்த அவலநிலை? கடந்து போவதுதான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுகளையும் கடந்து இயேசுவை போல் வாழ வேண்டும். இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. உன்னை நேசிப்பவர்களுக்கு விடையாயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு கேள்விக்குறியாயிரு. ஆம், இயேசுவை நம் வாழ்வின் ஆதாரமாக்கிக் கொள்ள அர்ப்பணம் என்ற அச்சாணிக்குள் நம்மையே இயேசுவோடு சிலுவையில் சொந்தமாக்கிக் கொண்ட நாம் அவர் வழியில் நின்று அயலாரை அன்பு செய்ய, பிறருக்காக தியாக உள்ளத்தோடு வாழ, அனாதைகள், நோயாளிகள், அடிமைகள், ஆதரவற்றோர் இவர்கள் வாழ்வில் ஒளியேற்றிட, நமது வாழ்க்கை சிலுவையின் வழியில் பயணமாகிட சிலுவைக்கு உயிர் கொடுப்போம். நம் அர்ப்பணம் வழி கல்லறைக்குள் புதைத்துவிட்ட இயேசுவை பிறர் அன்பு செயல்கள் வழியாக உயிர் பெற்று எழச் செய்வோம். மடிந்திட்ட மனித மாண்பை புத்துயிர் பெறச் செய்வோம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் மலர்வது பூக்கள் மட்டுமல்ல, நம் அர்ப்பண மனங்களும் தான். நல்லெண்ணம் விதைப்போம், நலமாக மகிழ்வாக வாழ்வோம், பிறரை வாழ்விப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். முடிவுரை. நமது பயணங்கள் பாதையை தெளிவாக்குகின்றது. முதல் அடி அடுத்த அடிக்கு தோள் கொடுக்கிறது. சவால்கள்தான் வாழ்க்கையை சகாப்தம் ஆக்குகின்றது. முட்கள்தான் சேலையை பாதுகாக்கின்றது. கேள்விகள்தான் விடையாகின்றது. சுற்றும் பூமிதான் புது நாளை கொடுக்கின்றது. இயேசுவின் சிலுவையையும் அவரது கல்வாரி பாதையின் தடங்களும் நமது அர்ப்பணத்திற்கு முழுமுதலாயிருக்கிறது. சிலுவையை நமது போரின் வெற்றி கொடியாக எடுத்துச் செல்லும் சிறந்த போர்ப்படை தளபதிகளாக வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். உலகிற்கு ஆசியாக விளங்கிடுவோம். ஆமேன்.